இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கவலையா இருக்க கடவோம், கலிகூற கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் இயேசு நல்லவர்னு சொல்லுவேன், நீங்க பக்கத்தில் பார்த்தவர் ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொல்லுவோம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இன்னும் சில பேர் பக்கத்தில் பார்க்க மாட்டாங்க, சண்டை போட்டிருக்கீங்களா? பார்த்து சொல்லுங்க, இயேசு நல்லவர், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவராகவே இருக்கார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அவர் மிகவும் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். இந்த நாளில் தேவனுடைய பிரசன்னத்தை உங்களோடு சேர்ந்து அனுபவிக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த வாய்ப்பை தந்த அருமையான மெய்ப்பர், அருமையான தகப்பனார் அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் நல்லவர். ஆமென். மெய்யாலுமே இந்த இடத்துல வந்து உட்காந்து ஒட்டி ஆண்டோட்ட அநேக காரியங்களை பேசி கொண்டிருந்தார். அதில் முதலாவது காரியம் என்ன சொன்னார்? நான் மகனே இங்கே பார், நிறைய இடத்துக்கு நீ போயிட்டு இருக்கிற, உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், இந்த இடம் பார் எவ்வளோ அழகாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் பக்கத்து வீட்டை பார்த்து சொல்ல, உங்கள் வீட்டை பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் இந்த இடம் அழகாக இருக்கிறதுனா, இங்கே இருக்கிறவங்க ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்களும் நானும் யாருடைய சாயலில் படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அவருடைய சாயலில் படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அழகாக இருக்கிறார். அவருடைய அழகிற்கு ஈடும் இல்லை, இணையும் இல்லை. ஆதலால் நீங்களும் நானும் தைரியமாய் சொல்ல வேண்டும், நான் சுமாராக இருக்கிறேன் என்றா நான் அழகாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறதால நான் எப்படி இருக்கிறேன்? இப்போ தைரியமாக சொல்லுங்களேன். சில பேர் முறைச்சே பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. என் தேவன் அழகானவர், ஆதலால் நானும் அழகாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு வசனம் சொல்கிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். நேற்று ஐயாட்ட தொடர்பு கொள்கிறப்ப, தம்பி நீங்கள் நிறைய இடத்துக்குலாம் நீங்கள் பிரசங்கத்துக்கு போயிருக்கலாம், ஆனால் எங்கள் ஆலயத்தில் இருக்கிறவங்க எள்ளுன்னா சாதாரண எண்ணெய் இல்லைப்பா, கொதிக்கிற எண்ணெயாக இருப்பாங்கன்னு சொன்னார். நான் அதை பார்க்க வேண்டும். சரிங்களா? நான் பாதி சொல்ல, நீங்கள் என்ன பண்ணணும், மீதியை பக்கத்தில் இருக்கவங்க சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லிடணும். ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் மீட்டு கொண்டிருக்கிறார். விபத்திலிருந்து மீட்டு கொண்டிருக்கிறார், காய்ச்சலிருந்து மீட்டு கொண்டிருக்கிறார், மருத்துவமனையிலிருந்து மீட்டு கொண்டிருக்கிறார், துக்க வீட்டுக்கு போகாம பாதுகாத்திருக்கார். ஹல்லேலூயா. எத்தனை ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்கி வந்திருக்கும். ஆண்டவர் உங்களையும் என்னையும் மரண பாதையிலிருந்து தப்பித்து குதிச்சு வந்து உட்கார வச்சு அவருடைய வீட்டில் வந்து ஆனந்த சத்தமிட உங்களையும் என்னை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? முன் குறித்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு என்ன பாட்டை பாடணுமா? ஆமாம், புது பாட்டை பாடணும். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம ஒரு புது பாட்டை பாட போகிறோம். இப்போ பாருங்கள், டெக்னாலஜி நிறையா வந்துருச்சுல, நீங்கள் பாடவே தேவையில்லை. நீங்கள் என்ன செஞ்சால் போதும்? ஆமாம், வாயை அசைச்சா போதும். நீங்கள் எப்படி தெரியும்? பாடுற மாதிரியே தெரியும். வசனமும் அதான் சொல்லணும், வாயை விரிவாய்த்திர. ஆமாம், நீங்கள் ஜஸ்ட்டு ஆக்ட் பண்ணால் போதும். என்ன ஆயிரும்? அது ஆக்ஷனாக மாறிடும். ஹல்லேலூயா. ஸோ நான் பாடுற பாடலாம், ஹிந்தி பாட்டு பாடலான்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல, நம்ம இந்த முதல் முறை வந்திருக்க தமிழ் பாட்டை பாடலாம். ஹல்லேலூயா. இந்த பாடோட அர்த்தம் என்னன்னா, நான் மறந்தாலும் அவர் என்னை மறக்கிறதில்லை, நான் தூரம் போனாலும் அவர் என்னை கைவிடுறதில்லை. அதெல்லாம் இந்த பாட்டை பாடுறதுனால நீங்கள் மறந்துடுங்க, நீங்கள் தூரம் போய் உங்களை என்கரேஜ் பண்ண வரல. நம்ம அநேக சூழ்நிலையில் அவரை மறந்து விடுகிறோம். நம்முடைய கவலை நிமித்தமாக, நம்முடைய சூழ்நிலை நிமித்தமாக, நம்முடைய போராட்டங்கள் நிமித்தமாக அவர் நம்மோடு பெரியவராய் இருக்கிறார் என்றும் நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை என்ன பண்ணுறோம்? சம்டைம் நம்ம என்ன பண்ணுறோம்? மறந்து போயிடுறோம். இதுதான் மனுஷனுடைய இயல்பு. ஆனாலும் ஆண்டவருடைய இயல்பு என்னன்னா, நம்ம என்ன மறந்தாலும் அவர் நம்மளை மறக்கிறதே இல்லை. காரணம், ஆண்டவர் உங்களையும் என்னையும் முன் குறித்திருக்கார். எங்க? தாயின் கருவிலே நீங்கள் உருவாகும் முன்னே அவர் என்ன பண்ணியிருக்கார்? உங்களையும் என்னையும் அவர் நினைவு கூர்ந்து நீருடைய பிள்ளை என்கின்ற அங்கீகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அநேக வேளை அவரை மறுத்து விடுகிறோம். சம்டைம் என்ன பண்றோம்? அவர் என்ன பண்றோம்? மறுத்துடுறோம். எப்படி மறுத்துடுறோம்? நான் உங்களுடைய பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம்? நம்ம மறுத்து விடுகிறோம். வேலை ஸ்தலத்தில் மறுத்து விடுறோம். யாராவது ஷேர் ஆட்டோவில் போகிற நம்ம காலை மிதிக்கிறப்ப என்ன பண்ணுறோம்? மறுத்துடுறோம். நான் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை, நான் 2 வார்த்தை கேட்டால் தான் என்ன ஆகும்? நமக்கு டைஜஸ்ட் ஆகும். அப்போ தான் நம்ம சாப்பிட்ட இட்லி கொஞ்சம் சரியான ஆகும். ஒரு 4 வார்த்தை கேட்டுருணும். நீ கண்ணை எங்கே வச்சிருக்கிற? பர்ஸில் வச்சிருக்கியா? மூஞ்சில் வச்சிருக்கியா? வெறுக்குன்னு மிதிக்கிறா. தண்ணி குடிக்கிற இடத்துல கேட்குறோம். டிவி பார்க்குறப்ப ரிமோட் கையில் வந்து ஒட்டி என்ன பண்ணிடுறோம்? மறுத்து விடுகிறோம், நான் இது தேவனுடைய பிள்ளை இல்லை என்பதை. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல, அவர் நம்மளை என்ன பண்ணுறதில்ல, விட்டு விலகுறதில்லை. ஒரு வசனம் சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை
சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. முதலே சொன்ன வசனத்தின் பிரகாரமா கர்த்தர் உங்களையும் என்னை மீட்டு கொண்டிருக்கிறார். அதனால் நம்ம சீயோனுக்கு வந்திருக்கோம். சீயோன் என்பது என்ன? கர்த்தர் ராஜரீகம் பண்ணக்கூடிய இடம். நம்முடைய சர்ச்சுக்கு ஆண்டவர் அழகா ஒரு பேர் கொடுத்துருக்காரு. என்னது? தேவனுடைய ராஜ்யம். ராஜ்யம் ஆண்டவர் ராஜ்யத்தில் யார் இருப்பா? ராஜா இருப்பார் இல்லைங்களா? ராஜ்யனாவே யார் இருப்பா? ராஜா எங்க இருப்பாரு? சிங்காசனத்தில் உட்காந்துட்டு இருப்பாரு. வசனம் அதான் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய சிங்காசனம் இருக்கிறது. அப்ப நல்லா நினைச்சுக்கோங்க, இங்க யார் உட்கார்ந்து இருக்கிறா? தேவன் அமர்ந்து இருக்கிறார். ராஜாதி ராஜாவா இருக்கிறார். ராஜா இருக்கிற இடத்துல என்ன இருக்கிறோம்? நியாயம் இருக்கிறோம். ராஜா இருக்கிற இடத்துல என்ன இருக்கிறோம்? நீதி இருக்கும். அப்ப ஆண்டவர் உங்களையும் என்னையும் வாழ்க்கையில நீதி செய்கிறவராய், நியாயம் செய்கிறவராய், நமக்கு நன்மை செய்கிறவராக இந்த ஆலயத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நேராக நம்ம பாட்டுக்கு நேராக போடலாம். இது நான் எழுதின பாடல். பாட்டு பாட முடிஞ்சோட்டி பாட்டு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி தான். இந்த பாட்டை எங்கே பார்க்கலாம்? ஆமாம், பக்கத்து வீட்டில் இல்லை, யூடியூப்பில் பார்க்கலாம். அப்புறம் என்ன எல்லாம் சொல்லுவாங்கல்ல, பிடிச்சா அதெல்லாம் நீங்கள் பண்ணிருங்க. ஹல்லேலூயா. இம்மட்டுமாய் என்னை காத்தவரே, கோடி நன்றி உமக்கு சொல்வே. கண்ணுறங்காமல் சுமந்தவரே, கருத்தாய் உமக்கு நன்றி சொல்வே. இம்மட்டுமாய் என்னை காத்தவரே, கோடி நன்றி உமக்கு சொல்வே. கண்ணுறங்காமல் சுமந்தவரே, கருத்தாய் உமக்கு நன்றி சொல்வேன். நான் மறந்தாலும் உம்மை மறுத்தாலும், விலகினாலும் தூரம் போனாலும், நான் மறந்தாலும் உம்மை மறுத்தாலும், விலகினாலும் தூரம் போனாலும், உம் கிருபை என்னை சூழ்ந்ததே, உம் கரமோ என்னை நடத்தியதே. உம் கிருபை என்னை சூழ்ந்ததே, உம் கரமோ என்னை நடத்தியதே. ஹல்லேலூயா. தம்பிங்க என் கூட வந்துட்டாங்க, ஆனா நீங்க தான் ஒன்றும் வரல. சில பேர் என்ன பண்றாங்க, தட்டி தான் பார்க்கலாம் சில பேர் சொல்றாங்க, ஆனா தட்ட மாட்டேன். சாவுட்டுக்கு போய் நான் என்ன போயிடணும்? சாவீட்டுக்கு போயிட்டா அங்கே போய் என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது? சிரிச்சுட்டு இருக்கக்கூடாது. சர்ச்சுக்கு வந்து என்ன பண்ணிடணும்? கைகளை தட்டணும். ஹல்லேலூயா. ஏன்னா யோசிச்சு பாருங்க, நாளைக்கு மதியம் இதே மாதிரி 2 மணிக்கு வீட்டில் தனியாக கை தட்டிட்டு என்ன நினைப்பாங்க உங்களை? ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கார் குடும்பமாக. ஹல்லேலூயா. என்ன பண்ணுமா? குடும்பமாக என்ன பண்ணும்? கொட்டாய் விடக்கூடாது. குடும்பமாக என்ன பண்ணும்? கைகளை தட்ட வேண்டும். ஹல்லேலூயா. எதற்காக? ராஜா மகிமைப்படும்படியாக, தேவன் மகிமைப்படும்படியாக. ஹல்லேலூயா. ராஜா இங்க அமர்ந்து ஒவ்வொருவரையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். நீங்க கை தட்டுறதை கூட அவர் ரெகனைஸ் பண்ணுவார். நீங்க ஆமேன் சொல்றதை கூட அவர் ரெகனைஸ் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனம் சாதாரணமாக சொல்லவில்லை. இந்த ஜனத்தை எனக்கு என்று, எவ்வளவு ஒரு என்ன சொல்ற, ஒரு உரிமையா சொல்றாரு பாருங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவரை ஆராதிக்க, அவரை நன்றி சொல்ல என்ன ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? உங்களையும் என்னையும் வேர் பிரித்து அமர வைத்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நாம் இங்கே உட்காந்து என்ன பண்ணக்கூடாது? இன்னைக்கு சிக்கன் வாங்கலாமா, இல்லை மட்டன் வாங்கலாமா, இல்லை வர வழியிலே பார்த்து அந்த மீன்காரமா 4 மீனை போட்டிருக்கு, அதெல்லாம் யோசிக்காம கைகளை தட்டி நம்ம ஆண்டவரை என்ன பண்ண உற்சாகப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ராஜா எதை நிமித்தம் மகிமைப்படுறாரா? உன் நிமித்தமாக, உன் பாடல் நிமித்தமாக, நீ ஆராதிக்கிற முறை நிமித்தமாக யார் பண்ணுவா? மகிமையடைகிறாரு. ராஜா மகிமையடைகிறார், பரலோக மகிமையடையும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா தாவீது தான் சொல்றான், கர்த்தர் செய்த நன்மைகளை நான் ஆலயத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் போன வாரம்லாம் நமக்கு என்ன நன்மை செஞ்சாருன்னு நீங்கள் யோசிச்சிங்கனாவே வர்ஷிப் லீடரே தேவையில்லை. உங்கள் உதடுகள் அமைதியாக இருக்காது, சோதரம் சொல்ல ஆரம்பிக்கும், ஆமேன் சொல்ல ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கண்ட்ரோல் பண்ணாத. அவர் உன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாரு, சொல்லு கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. ஸோ அவருடைய சமூகத்தில் களி கூற வேண்டும். களி கூறுறப்ப தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தேவனாக இருக்கார். ஹல்லேலூயா. பாடுவோம் கைகளை தட்டி. நான் மறந்தாலும் உம்மை மறுத்தாலும், விலகினாலும் தூரம் போனாலும், நான் மறந்தாலும் உம்மை மறுத்தாலும், விலகினாலும் தூரம் போனாலும், உம் கிருபை என்னை சூழ்ந்ததே, உம் கரமோ என்னை நடத்தியதே. உம் கிருபை என்னை சூழ்ந்ததே, உம் கரமோ என்னை நடத்தியதே. இம்மட்டுமாய் என்னை காத்தவரே, கோடி நன்றி உமக்கு சொல்வே. கண்ணுறங்காமல் சும
சுமந்தவரே, கருத்தாய் உமக்கு நன்றி சொல்வே. ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஐயாட்ட கேட்டேன், ஐயா எத்தனை மணிக்கு முடிக்கலான்னு. தம்பி ஒரு 2 மணிக்கு முடிச்சா போதுட்டு இருக்காரு. முடிக்கலாமா? 2 மணியா 10 மணியா உங்க கையில தான் இருக்குது. ஹல்லேலூயா. பாருங்க, நல்ல நம்ம சமயத்தில் நம்ம உலகத்திலையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். பாருங்க, இதே இடத்துல இந்த உலகத்தில் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும், ஒரு பிரபலமான பாடகர் மூச்சு விடாமலாம் பாட்டு பாடினாரு, எல்லா லாங்குவேஜ்லையும் பாட்டு பாடினாரு. அவர்லாம் இந்த பூமியில் இல்லை. ஆனால் உங்களுக்கு என்ன கார்ட்ஸ் நம்ம பாடுறோன்னு தெரியாது, என்ன பல்லவி தெரியாது, என்ன சிந்து பைரவியா ஆனந்த எதுவுமே தெரியாது. ஆனால் ஆவியோடும் கருத்தோடு பாடுகிற கூட்டத்துக்கு ஜீவனை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவரை பாடும் பொழுது உற்சாகமாக அதை அனுபவித்து பாட வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, நான் ஊழியம் நிமித்தமாக அநேக இடங்களுக்கு பயணப்படும் பொழுது அப்படியே கார்ட்ஸ் பிடிமா, இங்கே இப்படி இங்கே பார்த்துக்கோ. அநேக இடங்களுக்கு ஆண்டவர் கேஷுவலாக பேசுவார். மகனே அங்கே பாரு, என்னங்க ஆண்டவர், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அங்கே எல்லா வைத்தியம் பார்க்குறாங்க, அங்கெல்லாம் ஒன்று போகாமல் பத்திரப்படுத்திக்கிறேன். இதுதான் உன் வாழ்க்கையில் இருக்கிற பொக்கிஷம், இதுதான் உன் வாழ்க்கையில் இருக்கிற சுகம், இதுதான் உன் வாழ்க்கையில் இருக்கிற நன்மை. ஹல்லேலூயா. இப்படி தான் ஆண்டவர் உங்களுக்கும் நல்லவராக இருக்கிறார். ஷேர் ஆட்டோவில் போகிறீங்க, நடந்து போகிறீங்க, பைக்கில் போகிறீங்க, ஒரு கீரை விழாமல் ஆண்டவர் உங்களை பத்திரப்படுத்தி இந்த கூடாரத்துக்கு கைகளை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. யாராவது சொல்ல முடியுமா போனார் பட்னியா இருந்தீங்கன்னு? யாராவது சொல்ல முடியுமா பட்னியா இருந்தீங்கன்னு? ஆண்டவர் மாம்சமான யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் எனக்கு ருசியுள்ள ஆகாரத்தை தருகிறார். ஹல்லேலூயா. என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை நான் சொல்கிறேன். என் பேர் ரீசர் பால். நான் கர்த்தருடைய பணி சுவிசேஷமாக செய்து வருகிறேன். என் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஏற்காடு என்ற ஒரு மலை கிராமம். நான் சிறு வயதில் இருக்கிறப்ப என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னா, அந்த ரேஷன் அரிசி மைசூர் பருப்புன்னு ஒரு பருப்பு இருக்கும், பாட்டிமாருக்கு மட்டும் தான் தெரியும் நினைக்கிறேன், ரோஸ் கலர் இருக்கும். அந்த பருப்பை என்ன பண்ணுவாங்க, பொங்க வச்சா அதுதான் பிரேக்ஃபாஸ்ட், அதுதான் மதியம் லஞ்சு, அதுதான் நைட்டு டின்னராக இருந்திருக்கு, அடுத்த நாளும் அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்ன அப்படி வைக்கல. நான்லாம் நினச்சிட்டு இருந்த பிரியாணிலாம் யாரு கண்டுபிடிச்சது? பாய் தான் கண்டுபிடிச்சார் பிரியாணியை. அவர் மட்டும்தான் சாப்பிடுவார். ரம்ஜான் அப்போ தான் அந்த பிரியாணியை நான் கண்ணில் பார்த்துருக்கிறேன். பூரி இட்லிலாம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு சுடுவாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லைங்க. அடுத்த வீதியில் போனால் 6 பிரியாணி கடை இருக்குது. நம்ம கணக்கு போடலாம், இன்னைக்கு இந்த கடையில் வாங்காதடா டே, அடுத்த சண்டே அங்கே வாங்கிக்கோ. ஆண்டவர் ஆகாரத்தினால் நம்மளை திருப்தி ஆக்கி கொண்டிருக்கிறார். உட்காந்த இடத்துல செல்லில் ஆர்டர் போட்டால் என்ன வருது வீட்டுக்கு ஃபுட்டு, அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. பசியை நம்மளை பார்க்காம ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, சுகமாக ஆரோக்கியமாக டேஸ்டாக சாப்பிட்ற அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, நம்மளை நன்மையினால் திருப்தி செய்து வைத்திருக்கிறார். வாதைகள் அணுகாதவன், ஒவ்வொரு செகண்ட் பெயர் தெரியாத வியாதிகள்லாம் வருதாங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு என்ன பண்றாரு, சுகமாய் குடியிருக்க கூடாரத்தை கொடுத்திருக்கிறார். நான் என்ன போராடலாம் சொல்றேன், நான் சென்னையில் வசிக்கிறேன், ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 300 500 கொசு கடிக்குது. ஆனால் 1000 கொசு கடிச்சாலும் இன்னைக்கு வரல தைரியமாய் சொல்லுகிறேன், எந்த சிக்கன் குனியாவும் வரல, மட்டன் குனியா வராது, மலேரியா வராது, டெங்கு வராது. காரணம் கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறது, அவருடைய கிருபை என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டிருக்கிறது, உங்கள் குடும்பங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அறிக்கையிட்டு நாம பாட வேண்டும். ஹல்லேலூயா. பசியை நானோ அறியவில்லை, திருப்தியாக போஷித்தீரே, திருப்தியாக போஷித்தீரே, வாதையோ என்னை அணுகவில்லை, சுகமாய் தினமும் நடத்தினீரே, வாதையோ என்னை அணுகவில்லை, சுகமாய் தினமும் நடத்தினீரே. நான் மறந்தாலும் உம்மை மறுத்தாலும், விலகினாலும் தூரம் போனாலும், நான் மறந்தாலும் உம்மை மறுத்தாலும், விலகினாலும் தூரம் போனாலும், உம் கிருபை என்னை சூழ்ந்ததே, உம் கரமோ என்னை நடத்தியதே, உம் கிருபை என்னை, உம் கரமோ என்னை நடத்தியதே. ஹல்லேலூயா. உலகத்திலேயே ஹை ப்ரொடெக்ஷன் பிளேஸ், உலகத்திலேயே ரொம்ப பாதுகாப்பான இடம் எதுன்னா விக்டோரியா மகாராணி அந்த அரண்மனை சொல்றாங்க. விக்டோரியா ராணி வசிக்கிற இடம். நீங்க செய்தியில பார்த்துருக்கிறீங்க, கொரோனா காலத்துல ஒரு ஃபிளாஷ் நியூஸ் வருது. நம்ம எப்பயுமே செய்தியெல்லாம் பாருங்க, நல்ல விஷயங்கள் பாருங்க, அதுல போட்டிருக்குது விக்டோரியா அரண்மனையில் கொரோனா தொற்று. இன்றைக்குமே அந்த விக்டோரியா அரண்மனைக்குள்ள ராஜாக்கள் போறாங்க, அதிபர்கள் போறாங்க, அமைச்சர்கள் மக்கள்லாம் போறாங்க. பாரு, இன்றைக்கு மற்ற நாடுகளை அச்சுறுத்தக்கூடிய ரஷ்ய அதிபர் கூட அங்க போன பவ்யமாயிடுறோம்.
ஏனென்றால் அந்த இடத்துக்கு ஒரு ஒரு வேல்யூ இருக்கு. ஏன்னா அந்த ராஜ்யம் தான், அந்த அரசு தான் என்ன பண்ணுது, ஒரு காலத்துல உலகம் அனைத்தையும் ஆண்டு கொண்டது. அவர்கள் நிமித்தமாக தான் முன்னேற்றங்கள் உண்டானது. அந்த இடத்துக்கு போனா எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு மரியாதை செலுத்துறாங்க. ஆனா அந்த இடத்துல கூட என்ன போயிடுச்சுங்க, கொள்ளை நோய் உள்ள போயிடுச்சு. ஆனா வடப்படையில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்க உங்க கூடாரத்துக்கு ஆண்டவர் எந்த நோயும் அனுமதிக்காமல், ஹல்லேலூயா, பாதுகாப்பா இரு. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதுகாப்புடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஒவ்வொரு வாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவர் நம்ம என்ன பண்றாரு, இந்த உலகத்துல சுகமாய் குடியிருக்கிற பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மற்ற மனிதர்களுக்கெல்லாம் என்ன ஸ்ட்ரென்த் சொல்றாங்க, அவங்க சரீர பலத்தை சொல்றாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற செல்வங்களை ஸ்ட்ரென்த்தா சொல்றாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற நண்பர்களையும் அவங்க சொத்துக்களை என்ன பண்றாங்க, ஸ்ட்ரென்த், அதான் என்னோட பலன் சொல்றாங்க. ஆனா ஒரு கூட்ட ஜனம் கர்த்தரை நம்புகிறோம் சொல்கிறது, கர்த்தரே என்னுடைய பலனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, மனிதனுடைய வாழ்க்கையில சோர்வு என்றது இயல்பு. நெருக்கம் வரப்ப என்ன பண்ணிடுறோம், நாம வாழ்க்கையில பிரச்சனை என்ன பண்ணிடுறோம், கொஞ்சம் சோர்த்து போயிடுறோம். இதுதான் இயல்பு. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்களேன், என்னைக்கு நம்ம ஜெண்டுமாவுக்கு வேலை, தலைவலி வந்தாதான். டாக்டருக்கு என்னைக்கு வேலை, யாராவது வியாதியா இருந்தாதான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஏன் நெருக்கம் வருகிறது என்றால், இன்றைக்கு நீங்க நல்லா மனசுல வச்சுக்கோங்க, வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் நெருக்கத்தை அனுமதிக்கிறார் என்றால், நீங்கள் அவரிடம் நெருங்கி வருவதற்காக. என்னைக்கு உங்க வாழ்க்கையில கஷ்டம் இருக்குது, நெருக்கம் இருக்குது, அன்னைக்கு உங்க ப்ரேயர் டைம் இன்க்ரீஸ் ஆகும். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. அன்னைக்கு தான் ஒரு வசனத்தை படிச்சு ஜெபம் பண்ணி பார்க்கலாமா, கொஞ்சம் முழங்கால் படிட்டு கொஞ்சம் ஜெபம் பண்ணி பார்க்கலாம், ஒரு உபவாசத்தை கொஞ்சம் போட்டு பார்க்கலாமா. ஹல்லேலூயா. அவருடைய அனுமதி இல்லாமல் உங்கள் தலையிலுடைய இருக்கிற முடிகள் கீழே விழுவதில்லை. அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கை, என் வாழ்க்கையில் ஆண்டவர் எதுக்கு நெருக்கத்தை அனுமதிக்கிறார், அவரிடத்தில் நெருங்கி வருவதற்காக. நீங்களும் அவருடைய உறவு அதிகரிக்கும்படியாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தடைகளையும் சோர்வுகளையும் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நெருக்கத்தின் மத்தியில் நம்முடைய பாடல் எப்படி ஆயிருக்கணும், நெருக்கம் வந்தாவே நீங்க என்ன பண்ணணும், ஜாலியாயிரணும். என்னன்னா, நான் சாட்சி சொல்ல போறேன், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்ய போறாரு, நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள போறேன், எனக்கு ஒரு அபிஷேகம் இன்னும் அதிகமாக போய் நீங்க என்ன பண்ணுவோம், உங்க மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நெருக்கம் என்னை சூழ்ந்த போது நெருங்கி அன்பாய் தேற்றினீரே. நெருக்கம் என்னை சூழ்ந்த போது நெருங்கி அன்பாய் தேற்றினீரே. பலனில்லாத நேரங்களில் பலனா என்னோடு இருப்பவரே. சொல்லமா, பலனா என்னோடு இருப்பவரே. நான் மறந்தாலும் உம்மை மறுத்தாலும், விலகினாலும் தூரம் போனாலும், நான் மறந்தாலும் உம்மை மறுத்தாலும், விலகினாலும் தூரம் போனாலும், உம் கிருபை என்னை சூழ்ந்ததே, உம் கரமோ என்னை நடத்தியதே. உம் கிருபை என்னை சூழ்ந்ததே, உம் கரமோ என்னை நடத்தியதே. இம்மட்டுமாய் என்னை காத்தவரே, கோடி நன்றி உமக்கு சொல்வேன். கண்ணுறங்காமல் சுமந்தவரே, கருத்தாய் உமக்கு நன்றி சொல்வே. ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் எதை குறித்து என்ன பண்ணக்கூடாதான், மேன்மை பாராட்டக்கூடாதாம். எதை குறித்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, பீத்திக்க கூடாது. தமிழ்ல லோக்கலா சொல்ல பண்ணா, எதை குறித்து என்ன பண்ணிக்காத நீ. ஆமா, ஆனா ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டு, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய கிருபை என்னை சூழ்ந்திருக்கிறது, அவருடைய கரம் தான் என்னை உயர்த்துகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும், கர்த்தருடைய கரம் தான் என்னை உயர்த்தும், கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுப்பா, அவர் கிருபை என்னை சூழ்ந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில சூழ்ந்து இருந்திருந்தால்னா நீங்க எதை குறித்து பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாம் கரெக்ட், பாட்டெல்லாம் பாடுறோம், ஆனா சமையல் ரூம்ல ஒரு கரப்பா மூச்சு வந்துட்டா ஓடு ஓடு ஓடு. வேதவசனம் சொல்கிறது, பயப்படுகிறவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது இல்லையா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவி தரவில்லை, அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு இங்கிருந்து வெளியிறப்ப போறப்ப நீங்க ஒரு நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய காரியம் என்னன்னா, கர்த்தருடைய கிருபை என்னை சூழ்ந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி அழகா உங்களை சுத்தி ஆண்டவர் ஒரு ஷீல்டை வச்சிருக்கிறார்.
ஏன்னா நீ அவருடைய பிள்ளையாய் இருக்கிற, நீ அவருடைய மனவாட்டியாய் இருக்கிற, நீ அவருடைய சபையாய் இருக்கிற. ஹல்லேலூயா. இதை மனதில் வைத்து தைரியமாய் விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயமாகவே நீங்க சாட்சிகளாய் கர்த்தருக்காக பிரகாசிப்பீர்கள். ஹல்லேலூயா. கடைசியா நாம் பாடி முடிக்கலாம். எல்லாம் கையெழுத்து பாடலாமா? உம் கிருபை என்னை சூழ்ந்ததே, உம் கரம் கிருபை என்னை ஹல்லேலூயா. எப்பெல்லாம் உங்களுக்கு சோறு வருதோ அப்பெல்லாம் இதை சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய கிருபை எப்படி இருக்கான்? மலைகள் விலகிருமா, பர்வதங்கள் நிலை பெயர்ந்துருமா. மலை பர்வதெல்லாம் நிலை பெயர்ந்துரும். ஆனா கர்த்தருடைய கிருபையோ என்றென்றைக்கும் உங்க வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் அது கூட வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற கண்களை மூடி, நான் மறந்தாலும் நான் மறுத்தாலும் உம் கிருபை என்னை சூழ்ந்ததே, உம் கரமோ என்னை நடத்தினதே. ஆமாண்டவரே, பல்வேறு வேளைகளை நாங்கள் உம்மை மறக்கிறோம், மறுத்து விடுகிறோம். ஆனாலும் உம்முடைய கிருபை எங்கள் வாழ்க்கையை சூழ்ந்து இருக்கிறதப்பா. உம்மை நாங்கள் உயர்த்தி பாடுற வேளையில் நாங்கள் அறிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை நீங்க தான் பலனாக இருக்கிறீங்க, நீங்க தான் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஆதாரமாக இருக்கீங்க நாங்கள் பாடி இருக்கிறோம். அப்படியே நாங்கள் செய்யும்படியாக எங்களுக்கு எல்லா விதமான கிருபைகளையும் தாங்க ஆண்டவரே. உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தில் வேண்டிய நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். 4 பேர் தான் ஞாபகமா இருக்கு. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இயேசு நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, ஹல்லேலூயா. யாரும் உங்களை வந்து பார்த்து என்ன சொல்லக்கூடாது, நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்கவே கூடாது. ஹல்லேலூயா. சந்தோஷத்தின் அடையாளம் என்ன? ஆமாம், அப்பப்போ என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சிரிங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய ஸ்மைல் கூட பக்கத்தில் இருக்க பாருங்க. நம்ம கேஷுவலாக எங்கேயாவது போயிட்டு இருப்போம், யாரும் நம்ம சிரிச்சா என்ன பண்ணுவோம்? நம்ம சிரிப்பெல்லாம் கூட உங்கள் சிரிப்பு மற்றவங்களுக்கு என்ன உண்டாக்கணும்? கொஞ்சம் மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நம்ம ஒவ்வொரு வாரமும் என்ன பண்றோம்? தேவனுடைய மனிதர்களால் என்ன பண்றோம்? நம்ம கேட்கிறோம், தனிப்பட்ட முறையில் படிக்கிறோம், யூடியூப்பில் கேட்குறோம், தொலைக்காட்சியில் கேட்குறோம், மேகசினில் படிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையானது ஒரே நாளில் நம்மளை எல்லாத்தையும் மாற்றுறதில்ல, ஒவ்வொரு நாள் நம்மளை மாற்றும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு நாள் நம்மளை உருவாக்கும். இந்த வசனத்தை நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கலாம், பல செய்திகளை நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், கேட்டு தியானித்திருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட வேத வாசிப்பில் கூட நீங்கள் வாசிச்சிருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை உங்களுக்கு மீண்டுமாக நினைப்பூட்டுகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நினைப்பூட்டுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம கொஞ்சம் மறந்து போச்சுன்னு அர்த்தம். மீண்டுமா சொல்றாரு, எப்பா நெருப்பில் காலை வச்சா அந்த மாதிரி இங்கே வசனம் அழகாய் சொல்லுகிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, யாருடைய தீர்மானத்தின்படி? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று எழுதல, நடக்கும் என்று. அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு தீர்மானத்தோடு என்ன பண்ண அழைத்திருக்க. என்ன தீர்மானம்? அவர் இடத்துல அன்பு செலுத்துறது தான். ஆலயத்திற்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் வாரங்கள் வார இடத்துல உபவாச கூடுகை, பெண்கள் கூடுகை, ஆண்கள் கூடுகை, இதெல்லாம் எதற்காக செய்யறோம்னா அவரிடத்தில் அன்பு செய்வதற்காகவே. அப்ப அவரிடத்தில் அன்பு கூறுற உங்களுக்கும் எனக்கும் என்ன நடக்குமா? சகலமும் நன்மைக்கேதுவாதான் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
வடபழனியில் ஒரு பஸ்ஸில் ஏறணும், டிக்கெட் வாங்குறோம். எங்கே போகிறதுக்கு? வில்லிவாக்கம் போகிறதுக்கு பஸ் இருக்கா இங்கேருந்து டைரெக்டாக? சரி, கோயம்பேடுக்கு பஸ் இருக்குங்களா? அதெல்லாம் தலையாட்டுங்க. ஆமாம், அப்போ கோயம்பேடுக்கு வேறு பஸ்ஸில் ஒரு டிக்கெட்டு எடுத்துட்டோம். தம்பி என்ன நம்பர் பஸ்ஸு? 12. அதில் ஏறி கண்டக்டர் டிக்கெட் எடுத்துட்டீங்க. எங்கே போகணும்? கோயம்பேடு. அடுத்த ஸ்டாப் ஒன்று வருது. என்ன ஸ்டாப்பா? அடுத்ததே கோயம்பேடா? எம்எம்டிஏ வருது. அங்கே வந்தோட்டி கண்டக்டர் சார் இந்த பஸ்ஸு கோயம்பேடு போகுமான்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? ஆமாம் தம்பி போகும். அதுக்கடுத்த இன்னொரு ஸ்டாப் வருது. அந்த எம்எம்டிட்ட போயிட்டு கண்டக்டர் சார் இந்த பஸ்ஸு கோயம்பேடு போகுமா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன பண்ணுவார்? ஏய் உட்காரியா போயா இறக்கி விட்றியா. அடுத்து இன்னொரு ஸ்டாப் வருதுன்னு வச்சுக்கோங்க, நினச்சி வச்சுக்கோ. அடுத்து கோயம்பேடு சொல்லிடாதப்பா. அடுத்து என்னது? அரும்பாக்கம். அப்போ நிறைய ஸ்டாப் இருக்குது. வெரி குட். அரும்பாக்கம் வந்து மறுபடியும் கண்டக்டர் போய் கேட்குறாரு, சார் இந்த பஸ்ஸு கோயம்பேடு போகுமா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன பண்ணிடுவார்? டக்குன்னு ஜோப்லேருந்து அடிச்சு, இதான் என்னது கோயம்பேடு இறங்கி போ. நான் சுருக்கமாக சொல்லிட்டேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேணாம். சரியா? அப்போ ஆண்டவருடைய அன்பை நீங்கள் செலுத்துகிறோம், அன்பு அவருக்குள்ளாக இணைகிறோம், அவருடைய தீர்மானத்தின் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சகலமும் நன்மைக்கேதுவாதான் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் தோன்றதுக்கு முன்பாகவே நீங்கள் நானும் அவருடைய கண்களால் என்ன பண்ணியிருக்கிறோம்? பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நானும் யாரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் உங்களையும் என்னையும் எங்கே தெரிந்து கொள்கிறார்? சங்கீதம் 71:6 இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம். 139:13 தாயின் கருவில் உருவாகும் முன்னே, நரம்புகள் உருவாகும் முன்னே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார்? உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். எஸ்ஐ 44, 22, 24, 46, 3 வாசிக்கும் பொழுது நம்முடைய கருவில் உருவாகும். இன்னைக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. கருவில் இருக்கிற குழந்தை என்ன பண்ணிடுறாங்க? எப்போ வந்து ஆனா பெண்ணான்னு பார்க்க முடியும்? 5வது மாதம் 6வது மாதத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவோம்? ஆனால் போய் சொல்லக்கூடாதுன்றாங்க கவர்மெண்ட்டில். ஆனால் முதல் நரம்பு உருவாகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார்? உங்களையும் என்னை கண்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் அழைச்சிருக்கிறார். எப்போது அழைச்சிருக்கிறாரு? நம்ம தாயின் கருவியில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் உருவாகிற முதல் நரம்பு உருவாகிறப்பயே அவருக்கு தெரியும் நீ அவருடைய பிள்ளை என்பது. ஒருவேளை உங்களோட ரட்சிப்பு 40 வயசு 30 வயசுலேருந்து இருக்கலாம், ஏன் 60 வயசில் கூட இருக்கலாம். ஆனால் அவருடைய தீர்மானம் எங்கே தொடங்கி இருக்கிறது? தாயின் கருவிலேயே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எங்கிருந்து நம்மளை அழைத்திருக்கிறார்? ரோமர் 1:6 வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம் ஒருவர். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அந்த உலகத்துல எத்தனை ஜாதிகள் காணப்படுகிறது? நிறைய, சகல ஜாதிகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளுடைய தாய்மொழி எது? தமிழையே எல்லாம் கரெக்டாக தமிழ் பேசுகிறாங்களா? இங்கேருந்து விழுப்புரம் தான்னா வேறு மாதிரி பேசுவாங்க. அப்படியே இங்கே திருச்சிக்கு போனால் வேறு மாதிரி பேசுவாங்க. மதுரைக்கு போனால் ஆமாம், மதுரைக்கு போனால் நீங்கள் இங்கே நல்ல வார்த்தையெல்லாம் அங்கே எப்படி இருக்கும்? கெட்ட வார்த்தையாக இருக்கும். அங்கே கெட்ட வார்த்தையெல்லாம் இங்கே எப்படி இருக்கும்? நல்ல வார்த்தையாக இருக்கும். அப்போ அநேக பாஷைக்கு ஒரு தமிழ் லாங்குவேஜ், அந்த தமிழ்லையே டிஃப்ரெண்ட்டாக பேசுகிற மனிதர்கள் 1000 கோடிகள் இருக்காங்க. அந்த கோடிகளை ஆண்டவர் உங்களையும் என்ன பண்ண சகல ஜாதிகளிலிருந்து உங்களை அழைத்திருக்கிறார். நம்ம தெருக்கள் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, அங்கேருந்து உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சாதாரணமாய் உங்களை வேர்பிரிக்கவில்லை, தாயின் கருவிலிருந்து சகல ஜாதியிலிருந்து உங்களை தனியாக சூஸ் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ரோமர் 9:24 வாசிக்கலாம். ரோமர் 9:24. இன்னும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, நமக்கு நேரம் குறைவாக. அவர் யூதரில் இருந்து மாத்திரமல்ல புற ஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. ஆமென், ஹல்லேலூயா. நாம் என்ன பண்ணியிருக்கோம்? புற ஜாதியிலிருந்து நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். நிறங்களிலே எத்தனை விதமான நிறங்கள் இருக்கிறதுல, கருப்புலேயே எல்லாரும் ஒரே கருப்பாக இருக்காங்க. அவன் கொஞ்சம் சுமாரான கருப்பு, ரொம்ப டார்க், என்னென்ன நம்மளே பேர் விட்டு சொல்கிறோம். மூக்கு பாருங்க, மூக்குக்கு நம்ம எத்தனை அடைமொழி கொடுக்குறோம் பாருங்க. இவன் மூக்கு எப்படி இருக்குது? ஆனால் அவனும் மனுஷன்தான். எவ்வளோ ஜாதிகள், இவ்வளோ கூட்டங்கள் இருக்கிறது. அதில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் வேர்பிரித்து அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக. எதற்காக அவர் அழைத்திருக்கிறார்? 1 தெசலோனிக்கேயர் 1:7 எதற்காக அவர் நம்மளை அழைத்திருக்க வேண்டும்? எதற்காக அவர் அழைக்க வேண்டும்? வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 1:7 குயிக்கா வாசிங்க. இவ்விதமாய்
இது வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சாரிங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9. உங்களுக்கெல்லாம் மனப்பாட வசனம் நினைக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனைந்து ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கிலைக்குள்ளாக தீர்ப்பு நியாய தீர்ப்பு செய்யும் நாளுக்கு வைக்கப்பட்டவும் அறிந்திருக்கிறார். 1 பேதுரு நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று, எதாகாரமா? அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்ப நம்மளை சுற்றி என்ன காணப்படுகிறது? அந்தகாரம் காணப்படுகிறது. ஆமென். நம்மளை சுற்றி அநேக பாவமான காரியங்கள் இருக்கா இல்லைங்களா? இதே பட்டணத்தில் நம்ம என்ன பண்றோம்? நிறைய செய்திகளை பார்க்குறோம், நியூஸ்ல கேட்குறோம். நம்ம காது கூசுற அளவுக்கு அநேக பாவங்கள், இருளான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள் இருக்கிறது. இதெல்லாம் எங்க இருக்குது? அமெரிக்காவிலே இருக்கு. இதே சென்னை பட்டணத்தில் இருக்குது. இந்த மாதிரி காரியங்களிலிருந்து ஆண்டவர் உங்களையும் என்ன பண்ணுறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு பெத்த குழந்தையவே என்ன பண்றது? சாகடிக்கிற அந்தகாரமாய் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் இந்த அந்தகார இருளினின்று ஆச்சரியமான ஒளி இயேசுவை காணும்படியாக, இயேசுவை சொந்த இரட்சகர் என்று நீங்கள் நானும் அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு என்ன பண்ணியிருக்காரு? ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க உட்கார்ந்துட்டு உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஜாதகம் இருக்கிறது? அமைதியாக இருக்கிறது 2 காரணம். மௌனம் தான். அப்ப எல்லாத்துக்கும் இருக்கா? கவலைப்படாதீங்க, உங்களுடைய ஜாதகம் இதுதான். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியின் எடுத்து வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய பார்வையில தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த தேவனுடைய ராஜ்ய சுவிசேஷ சபையில் அமைந்திருக்கிற நீங்க ஐயா சொல்லி வரல, உங்க அம்மா சொல்லி வரல, உங்க மாமா சொல்லி வரல, பரலோகம் சொல்லி நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ஆங்கிலத்தில் அழகாய் சொல்லுது ராயல் பிரீஸ்ட். ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, யார் செஞ்ச புண்ணியமோ இவன் மகாராசனா இருக்கான். இந்த பழமொழி கேட்டிருக்கீங்களா இல்லையா? ஆண்டவர் சிலுவையில் செய்த புண்ணியங்கள் நீங்கள் நானும் ஆரோக்கியமாக சுகமாக ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அப்ப அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அவர் நல்லவர், அவர் வல்லவர் என்று நீங்கள் நானும் சொல்லும்படியாய் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்கு அவர் ஒரு அடையாளம் கொடுக்கிறார். நீங்க யாரா? ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாதாரணமாக இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஜனம் அல்ல, இயேசு கிறிஸ்துவை அறிந்து மற்றவங்களுக்கு அறிவிக்கக்கூடிய கூட்டமாக தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷ திருச்சபை உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆளிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் ராஜரீக ஆசாரிய கூட்டம். அடுத்தது அழகாய் சொல்லுகிறது பரிசுத்த ஜாதியாயும். என்ன ஜாதி? இன்னைக்கு எல்லா இடங்களும் என்ன கேட்குறாங்க? ஜாதி கேட்குறாங்க. ஆனால் வேதம் உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு ஜாதி, ஒரே ஒரு அடைமொழி தான் கொடுத்திருக்கிறது. உலகத்தின் பிரகாரமாக, அவங்க செய்கிற வேலை நிமித்தமாக, அவங்க பேசுகிற மொழி நிமித்தமாக, அவங்க பரம்பரை நிமித்தமாக அநேக ஜாதிகள் அடையாளப்படுத்துகிறாங்க. ஆனால் வேதம் உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு ஜாதியை தான் சொல்லுது. நீங்களும் நானும் என்ன ஜாதியா? பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஜாதியும் அவருடைய சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தேவன் எந்த கோத்திரத்தில் பிறந்தாரு? யூதா கோத்திரம். இன்றைக்கு அந்த மக்கள் இருக்காங்களா? இருந்தா என்ன, இல்லாட்டி எனக்கு என்ன? இன்றைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்க, அந்த யூதர்கள் அங்கே தான் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க? நம்புகிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. இந்த யூதர்கள் தான் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அநேக கண்டுபிடிப்புகள்லாம் என்ன பண்ணாங்க? உருவாக்குனாங்க. இந்த கரண்ட்டை கண்டுபிடிச்சது. பசங்களை நீங்கள் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு தெரியும், சயின்ஸில் நிறைய விதமான இன்வென்ஷன்லாம் யார் கண்டுபிடிச்சது? இந்த யூதர்கள். இன்றைக்கும் சர்வ ஞானிகளாக இருக்காங்க, நல்ல பவர்ஃபுல் லீடர்ஸாக இருக்காங்க. இன்றைக்கும் அமெரிக்காவோட வர்த்தகத்தை கட்டமைக்கிறது, அங்கே இருக்க தொழில்நுட்பங்களை இயக்குறது யாரு? இந்த யூதர்களாக இருக்கு. இவங்களோட இன்டெலிஜென்ஸ் எல்லாம் பார்த்து பிடிக்காம தான் என்ன பண்ணுறான் ஹிட்லரு? எல்லாத்தையும் கொண்டு போடுறான். ஆனால் இன்றைக்கும் அவர்கள் ஞானமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு சிறிய நாடு, தமிழ்நாடை விட ரொம்ப சின்ன சைஸு.
எதுவுமே இல்லாத தேசத்தில் வனாந்தரத்தில் அவங்க பயிரிட்டு இன்னைக்கு நேஷனல் லெவலில் வேர்ல்டு லெவலில் அக்ரிகல்ச்சரில் யார் நம்பர் 1 கேட்டால் யார்? இஸ்ரேல் ஜனங்க தான். மோடியும் அந்த நத்தன்யாவும் சமீப 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, கடற்கரையிலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. குஜராத்தில் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினச்சிருப்பீங்க. அவன் சொல்கிறான், அங்கே இருக்க நாங்கள் கடல் நீரை என்ன பண்ணுறதில்ல, எல்லாத்தையும் குடிநீர் ஆக்குறோம். அது மாத்திரமில்ல, கடல் நீர்லேருந்து மேலே போகிற வேப்பரை கூட நாங்கள் என்ன பண்ணுறோம், எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறோம். இப்படி அறிவு பெருத்தவர்கள், ஞானம் பெருத்தவர்கள் யார்? இந்த யூதர்கள். இன்றைக்கும் அனைத்து வளைகுடா நாடுகளும் பார்த்து யாரை பார்த்து பயப்படுது? இஸ்ரேலை பார்த்து பயப்படுது. உலக அனைத்திற்கும் வெப்பன்ஸ் யார் வழங்குறா? இந்த யூதர்கள். டெக்னாலஜி இவங்க தான் வளர்றாங்க. ஆனால் எனக்கு அன்பான திருச்சபையே, அன்பான தேவ பிள்ளைகளே, நான் சொல்கிறேன், அந்த யூதர்களை காட்டிலும் நீங்களும் நான் விலையேற பெற்றவர்கள். ஏன் தெரியுங்களா? இன்றைக்கி அவன் போய் வெஸ்டர்ன் வால் எழுதிட்டு என்ன பண்ணுறான்? அவ்வளோ ஞானம் பெற்றவன் தான். ஆனால் மண்டை முட்டிட்டு நிற்கிறான், இன்னும் மேசியா வருவார் வருவார் என்று. ஆனால் ஏதோ வடப்புநிலையில் ஓரத்தில் இருக்கிற ஒரு திருச்சபைக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. எங்கள் அப்பா 2000 ஆண்டுக்கு முன்பதாகவே மண்ணில் வந்து அவருடைய சொந்த இரத்தத்தினால என்னை மீட்டு கொண்டிருக்கிறாள். அவரால் நான் நீதிமானாய் அமர்ந்திருக்கிறேன், அவருடைய சொந்த ஜனமாய் அமர்ந்திருக்கிறேன் என்ற கிருபையும் வெளிப்பாடும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், நீங்கள் நானும் அந்த ஞானியை காட்டிலும் மேன்மையுள்ளவர்களாய் அமர்ந்திருக்கிறோம். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களுடைய அழைப்பு, என்னுடைய அழைப்பு சாதாரண அழைப்பு அல்ல, அது தேவனுடைய அழைப்பாய் இருக்கிறது. நீங்கள் நான் பரிசுத்த ஜாதியாய் அமர்ந்திருக்கிறோம். சாதாரணமாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து சுகத்தை பெற்று அப்படியே கடந்து செல்ல அல்ல, அவருடைய சொந்த ஜனமாய் வாழவும் பரிசுத்த ஜாதியாய் நிற்கவும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 பேதுரு 1:15 வாசிக்கலாம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அது தாயின் கருவிலிருந்தே ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறாரு. அந்த அழைப்பு எதை நோக்கி இருக்குன்னா, நீங்கள் நானும் பரிசுத்தமாய் வாழுவதற்காக. ஏன் நீங்கள் நானும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால், அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அநேக வசனங்கள் இருக்கு, நேரம் இல்லை. லேவியாரமத்தில் ஆரம்பிச்சு ஏசாயால இருக்கிறது, 2 சாமுவேல் இருக்கிறது, பழைய ஏற்பாட்டில் எல்லா இடத்திலும் தேவன் வல்லமை உள்ளவர் மகிமை உள்ளவர்லாம் இருந்தாலும் பரிசுத்தர் என்பது ஒரு விசேஷமான காரியம். சாத்தானால அற்புதம் உண்டாக்க முடியும், சாத்தானான செழிப்பை உண்டாக்க முடியும். ஆனா சத்ருவாலையும் சாத்தானாலையும் பரிசுத்தத்தை உண்டு பண்ண முடியாது. அதனால தான் நம்ம அழைக்கிறோம், அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், அவர் பரிசுத்தர். தேவன் எப்பொழுதுமே தன்னுடைய தன்மையை தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்றார்? பகிர்ந்து கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் சகல அதிகாரம் உடையவராய் இருந்து தன்னுடைய சீசர்களுக்கு என்ன பண்ணார்? அதிகாரத்தை கொடுத்தார். நீங்க போய் என்ன பண்ணுங்க? அற்புத அடையாளம் செய்யுங்க. அது போலதான் ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறதாலாம் தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கு என்ன சொல்றாரு? நீங்க பரிசுத்தம் உள்ளவராய் இருங்க. காரணம், அவர் என்ன பண்றாராம்? பரிசுத்த கூட்டம் நடுவில் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம் என்றால், அவருடைய ராஜ்யத்துக்கு நாம் செல்ல வேண்டும். அதற்கு நீங்களும் நான் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்டியன் என்ன பண்ணலாம்? எல்லா சர்டிஃபிகேட்லையும் போடலாம் இல்லைங்களா? ஏதாவது தடை இருக்கா? நீங்கள் ஸ்கூலில் போய் உங்கள் பேரை கொடுத்து என்ன பண்ணலாம்? அங்கே ஏதாவது அங்கே இருக்க ஒரு ஹெட் மாஸ்டரோ இல்லை அங்கே இருக்க ஒரு உயர் அதிகாரியோ அந்த ரிலீஜன் இருக்கிற பேர் இடத்துல நீங்கள் கிறிஸ்டின்னு போட்டால் யாராவது தடை சொல்லுவாங்களா? அப்போ கிறிஸ்தவர்கள் என்று யார் வேணாலும் அடையாளப்படுத்தலாம். ஆனால் பரிசுத்தம் உள்ளவர்கள் என்பது பரலோகம்தான் உறுதி செய்ய முடியும். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் நீங்கள் நானும் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் இந்த கடைசி நாட்களில் விரும்புகிறது என்னன்னா, வசனம் சொல்கிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும். இது ஒரே நாள் நடக்கக்கூடிய காரியம் இல்லை, ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய காரியம். ஹல்லேலூயா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆசைதான் துன்பத்திற்கு, கேள்விப்பட்டது இல்லையா? புத்தர் சொல்லியிருக்காரு, ஆசை தான் என்ன பண்ணுமா? ஆனால் நாம் ஆசைப்படணும். என்ன ஆசைப்படணும்னா, நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அநேக நேரத்தில் தடையாக இருக்கிறது என்னன்னா, நம்ம ஆசைப்படாமல் இருக்கிறது தான். நீங்கள் ஆசைப்படணும். எதை குறித்து ஆசைப்படணும்? ஆண்டவரே, நான் உமக்குள்ள பரிசுத்தமாக இருக்க வேண்டும்.
நான் உமக்குள்ள உண்மையாக இருக்க வேண்டும், நான் உமக்காக உண்மையாய் கனி கொடுக்க வேண்டும். ஏன்னா வசனம் அதான் சொல்லுவோம், மன விருப்பத்தின்படியே உனக்கு. ஆமாம், நம்மளோட ஃபஸ்ட்டு நம்மளுடைய எண்ணம் மாற வேண்டும். நான் பரலோகவாசியாக மாற வேண்டும், நான் பரலோகத்துக்கு ஆயத்தமுள்ள மணவாளனாக மணவாட்டியாக நான் என்ன பண்ண வேண்டும், மாற வேண்டும் என்ற விருப்பம் நமக்குள்ள இருந்தால் மாத்திரம்தான் அது நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்ப தேவன் பரிசுத்தராய் இருக்கிறதால ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை விரும்புகிறார். அதற்காகவே உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அநேக வசனங்கள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் மார்க் 1:24, லூக்கா 4:34 இதெல்லாம் என்ன, இயேசு கிறிஸ்துவையும் என்ன பண்றாங்க, பரிசுத்தர் என்று அழைக்கிறார்கள். வெளிப்படுத்த 4:8 ஓயாமல் என்ன பண்றாங்களாம், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நீங்களும் நானும் சாதாரணமாக இந்த வார்த்தையை சொல்ல வரவழைக்கப்படவில்லை, அழைக்கப்படவில்லை. பரிசுத்தமாய் வாழவும் பரிசுத்தவான்களாய் மாறவுமே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 8:30 சொல்லுகிறது, வாசிக்கலாம். ரோமர் 8:30 சீக்கிரமாக எடுங்க. ரோமர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் என்னை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்து அவருடைய இரத்தத்தினால, அவருடைய கிருபையினால, அவருடைய இரக்கத்தினால நீங்களும் நான் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம நீதிமான்களாய் மாறி இருக்கிறோம், நாம மகிமை அடைய போகிறோம். ஹல்லேலூயா. எப்ப மகிமை அடைய முடியும், நாம பரிசுத்தவானாய் மாறும் பொழுது, பரிசுத்தமுள்ளவர்களாய் மாறும் பொழுதுதான் நாம அவருடைய மகிமைக்குள்ளாக, அவருடைய பரலோகத்திற்குள்ளாக செல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில பாருங்க, இந்த பரிசுத்தத்தை குறித்தும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் செய்திகள் நம்ம குறைந்து வருகிறது. அழைக்கப்பட்டவர்கள், ஆமா, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தான் இதை விரும்புவார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் தான் பரலோக ராஜ்யத்தை நேசிக்கும், பரிசுத்தத்தை பற்றி பேசும். அப்போ ஆண்டவர் இந்த திருச்சபையில் உங்களையும் என இணைத்திருக்கிறார் என்றால் நீங்களும் நானும் எப்படி மாற வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாய். அப்போ உங்களுடைய மனநிலை என்னோட மனநிலை முதலாவது எப்படி இருக்கணுமா, பரிசுத்தம் மூலமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதம் 149 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 149 1ஆம் வசனம். கொஞ்சம் குயிக்காக. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. என்ன சபையாய் மாற வேண்டும்? சாம் வின்சன், பால் வின்சனுடைய சபையாய் இருக்க வேண்டாம் நீங்க, இல்ல அப்போஸ்தல சபையாய் நீங்க இருக்க வேண்டாம், பரிசுத்தவான்களின். ஹல்லேலூயா. இப்போ இங்கே சிங்குலர் சொல்லியிருக்கா, ப்ளூரல் சொல்லியிருக்கா, ஒருமை இருக்கா, பன்மை இருக்கா? இப்போ ஒரு பரிசுத்தவானுடைய சபை கிடையாது, பரிசுத்தவான்களின் சபை. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்க சபை மக்கள்லாம் சொல்லணும், அங்கே இருக்கவங்களாம் பரிசுத்தவான்களின் சபைப்பா. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு ஒரு ஸ்பெஷல் காலிங்கை கொடுத்துருக்கிறார், பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும் என்பது. இதுதான் அவருடைய விருப்பமாய் இருக்கிறது, இதுதான் அவருடைய நோக்கமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாய் மாறி ஓயாமல் அவரை என்ன பண்ண நம்ம துதிக்க வேண்டும். 5ஆம் வசனம் சொல்கிறது, பரிசுத்தவான்கள் எதோடு களி கூறுவார்களா, மகிமையோடு களி கூர்ந்து தங்கள் படுக்கையிலே கம்பீர்ப்பார்கள், சாதிகளை பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும். ஹல்லேலூயா. 8 சொல்லுகிறது, அவர்கள் வாயில் கத்தரை உயர்த்தும் துதியும் அவர் கையில் இருபுள்ள கருக்குலை பட்டையும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான் யாவருக்கும் உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் நானும் பரிசுத்தவான்களின் சபையாய் மாறும் பொழுது ஆண்டவர் நமக்கு கனத்தை கொடுக்கிறார்.
உயர்வை தருகிறார், மேன்மையை தருகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்ப கர்த்தர் நம்மளை பரிசுத்தவான்களாய் மாற்ற விரும்புவதே அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் யாவரோடு சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. ஆமென், ஹalleluya. அப்படியே நம்முடைய விருப்பம், நம்முடைய ஏக்கம் எப்படியா இருக்கணுமா? இங்க பாருங்க, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவாய் இருக்கவும் நாட வேண்டும். ஹalleluya. இப்ப நாடுங்கள் அப்படின்னா இது ஒரு கண்டினியூஸ், இது ஒரு தொடர். அப்ப நம்முடைய விருப்பம், நம்முடைய நோக்கம்லாம் எப்படி இருக்கணும்? நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறதுக்கான வேலைகளை செய்ய வேண்டும். இதுதான் அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. 1 கொரிந்தியர் 6:2 வாசிக்கலாம். 6:2. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாய தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? ஆமென், ஹalleluya. இப்ப நீங்களும் நானும் பரிசுத்தவானாய் மாற வேண்டுவதுதான் அவருடைய நோக்கமாய் இருக்கிறது. நம்மளுடைய நோக்கம் எப்படி மாறணுமா? பரிசுத்தவானாய் மாற வேண்டும். அதான் என்ன சொல்ற, நீங்க எல்லாத்திலையும் சாந்த குணங்களா இருங்க, பரிசுத்தம் உள்ளவர்களே நாடுங்கள் என்று அழகா என்ன பண்றாரு? ஆலோசனை கொடுக்கிறாரு. இதெல்லாம் எதற்கு செய்யணுமா? பரிசுத்தவான்கள் தான் என்ன பண்ண போறாங்களாம்? உலகத்தை நான் சொல்ல, யார் சொல்லியிருக்கு? வேத வசனம் சொல்லு. இவ்வளவு நம்ம என்ன பிடிக்காத கேட்டிருக்கோம்? ஆண்டவர் நியாயம் தீர்க்க வரப்போகிறார், ஆண்டவர் நீதி செய்ய வரப்போகிறார். பாருங்க, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான் என்ற ஒரு அந்தஸ்து அவரிடத்தில் இருக்கிற அதிகாரத்தை பங்கு போடக்கூடியது. அல்லேலூயா. இப்ப நீங்கள் நானும் பரிசுத்தவான்களாய் மாறும் பொழுது நீங்கள் நான் எதற்காக அழைக்கப்படுகிறோம்? மக்களை நியாயம் தீர்க்க அழைக்கப்படுகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் வரப்போகிறார் என்று? எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் அரசால போகிறார் என்று? அப்ப இதையும் சேர்த்து நம்புங்க. அவருக்குள் நீங்கள் நான் பரிசுத்தவான்களாய் மாறும் பொழுது நாமளும் நியாயம் தீர்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷம் வச்சிருக்கார். என்னன்னா, இன்னைக்கு நாம பிரமிச்சு பார்க்கிற எல்லா ராஜாக்களையும் நாம நியாயம் தீர்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் எல்லாம் பார்த்து பயப்படுறோமோ அவங்க எல்லாத்தையும் நம்ம நியாயம் தீர்க்க போகிறோம். ஹல்லேலூயா. காரணம், நீங்களும் நானும் யாரு? பயந்தவர்கள். நீங்கள் நானும் யாரு? 4 பேருக்கு சொல்லி பார்க்கலாமா? பரிசுத்தவான் சொல்லணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை சொல்ல வைப்பார். எப்பன்னா நீங்க விரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நோக்கத்தோடு கனெக்ட் ஆகுங்க, நிச்சயமாகவே நீங்கள் நானும் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லுகிறது, தானியேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம் குயிக்காக. தானியேல் 7ஆம் அதிகாரம் 18. ஆனாலும் உன்னதமானுடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் நானும் அவருடைய தீர்மானத்தினால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக? பரிசுத்தவான்களாய் மாறுவதற்காக. பரிசுத்தவான்களாய் மாறி ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறாராம்? ராஜரீக அதிகாரத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மக்களை நியாயம் தீர்க்கும்படியாக, மன்னர்களை நியாயம் தீர்க்கும்படியாக ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு? கிருபை தர போகிறார். ஆதலால் நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாய் மாற நாட வேண்டும், ஓட வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நம்மளுடைய நோக்கம் மாறணும். இன்னைக்கு நம்மளுடைய விஷன் மாறிடணும். நான் கிறிஸ்தவனாய் மாறி அவர்கிட்ட அற்புதத்தை மட்டும் நான் பெற்றுக்கொண்டு அப்படியே நான் கிறிஸ்தவ முறைப்படி கல்யாணம் பண்ணி கிறிஸ்தவ முறைப்படியே நான் பிறந்தநாள் கொண்டாடி அப்படியே போயிட்டு என்ன பண்ணிடக்கூடாது? படுத்து தூங்கிடக்கூடாது. நான் பரிசுத்தவானாய் மாறி அவருடைய அரியணையில் அமர்ந்து அவரால் நான் மற்றவர்களை நியாயந்திருக்கக்கூடிய கிருபை எனக்கு தந்திருக்கிறார். ஆதலால் நான் பரிசுத்தவானாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 55 வாசிக்கலாம். சங்கீதம் 55. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். ஆமென், ஹல்லேலூயா. கடைசி நாட்கள் ஆண்டவர் சொல்லுவாரு, யாரை கூட்டுவார் என்ன வாராம்? பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்பார். பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய கண்களில்
அருமையாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் உயிர் தெழுந்த ஓடி கல்லறைக்கு போறாரு. ஹல்லேலூயா. அவர் உயிர் தெளிந்த முதல் பேரானாரு. அவரோடு கூட முதலாவது யார் எழுந்திருப்பாங்களாம்? பரிசுத்தவான்கள். நீங்களும் நானும் சாதாரண கிறிஸ்தவர்களாக, சாதாரண அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக, சாதாரண சுகம் பெற்றவர்களாக, சாதாரண தீர்க்கதரிசிகளாக, சுவிசேஷகர்களாக ஆண்டவர் மாற விரும்பவில்லை. பரிசுத்தவான்களாய் மாற விரும்புகிறார். பரிசுத்தம் உள்ள சபையாக, பரிசுத்தம் உள்ள மகிழ்ந்து களி கூறக்கூடிய சபையாய் ஆண்டவர் மாற விரும்புகிறார். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? சபையாய் பார்க்கிறார், பரிசுத்தவான்களாய் ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் கூற போகிறார். அதற்கு நீங்கள் நான் என்ன பண்ண வேண்டும்? ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எப்படி நாம பரிசுத்தவானாய் மாற வேண்டும் என்றால், பிலிப்பியர் 4:21 எடுத்து வாசிக்கலாம் சீக்கிரமாக. பிலிப்பியர் 4. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்து சொல்லுங்கள். என்னோடு இருக்கிற சகோதரர்கள் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை யாரும் சாதாரணமாக கடந்து போயிடுவாங்க. ஆனா இந்த வசனத்துக்குள்ள பாருங்க, 1000 ஆழமான காரியங்கள் இருக்குது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவரும். ஹல்லேலூயா. அப்ப ஒரு மனிதன் எப்படி பரிசுத்தவானாய் மாற முடியும் என்றால், கிறிஸ்துக்குள்ள இருந்தால் மாத்திரம்தான் பரிசுத்தவானாய் மாற வேண்டும் முடியும். நீங்க சுத்தமுள்ளவர்களாய் மாறலாம். உங்களை பார்த்து என்ன பண்ணலாம்? அழகா ஒரு மனிதன் என்ன பண்ணலாம்? இவர் ரொம்ப நீட்டானவன்னு சொல்லிடலாம், சுத்தமா இருக்கணும்னு சொல்லிடலாம். ஆனா பரிசுத்தம் உள்ளவனாய் மாற வேண்டும் என்றால் நீ யாருக்குள்ள இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் மாத்திரம்தான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சகலமும் பழையவைகள் ஒளிந்தன, பாதி புதிதாயினவா, எல்லாமே புதுசாயிரும். இன்றைக்கு சபையில் இணைஞ்சிட்டோம், கிறிஸ்தவர்களாய் அங்கீகரிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். ஆனா எல்லாம் மாறுச்சா? இல்லை, பாதி மாறி இருக்கிறது. அப்ப ஆண்டவர் எதை விரும்புகிறார்? எல்லாவற்றையும் புதிதாக்கணும் நம்ம வாழ்க்கையில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுதுதான் பரிசுத்தவானாய் மாற முடியும். இங்க வந்து நம்ம அழகா பாடுறோம், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஆனா நாளைக்கு நம்ம வேலை ஆபீஸ்ல என்ன பண்றோம்? நடைமுறை வாழ்க்கையில் என்ன பண்றோம்? ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு பொக்கிஷமாக அவருடைய ராஜ்யத்தின் பங்குள்ளவர்களாய் ஆண்டவர் என்ன பண்றார்? மாற்ற விரும்புகிறார். ஆதலால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும். ஹல்லேலூயா. மனிதனுக்கு எத்தனை அறிவுகள் இருக்கிறது? ஆனா நமக்கு ஒரு 7 அறிவு இருக்கிறது. 7வது ஒரு அறிவு இருக்கு. என்ன அறிவு? அது கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அது பரிசுத்தாவின் அறிவு. பரிசுத்தனுடைய செயல் என்னது? நல்ல வேகமா கைத்தட்டி அந்நிய பாஷை பாட வைக்கிறதா? அவர் நமக்குள்ள இருந்து நமக்கு ஆலோசனை தருகிறது. நீ இதை செய், இதை செய்யாத, இதை நீ பேசியிருக்க கூடாது, பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள இல்லை, நான் பேசிடுவேன். நல்லா பைபிள் வாசிப்போம், நல்லா துதிப்போம், நல்லா சர்ச்சுக்கு வருவோம். ஆனால் என்ன பண்ணுறோம்? வைராக்கியம் கொண்டு நிறைய டைம் என்ன பண்ணுறதில்ல? போன கல்யாணத்தில் பேசினது அந்த அடுத்த கல்யாணம் வரணும் பேசுறதில்ல. அவள் பேசினா பேசிட்டோம். அழகா வசனம் சொல்லு, சாந்த குணவர்களாக இருங்க, சமாதானமாக இருங்க, பரிசுத்தத்தை நாடுங்கள். ஹல்லேலூயா. நல்லா ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு நல்லா எல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம பரிசுத்தவனாய் மாற முடியாது. நம்ம உள்ளம் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ சபையே, இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் ஒரு சிறுகூட்டம் மக்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் யாவரும் அவரை போல மாற வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. அவர்களை என்ன பண்ணுகிறார்? பரிசுத்தவானாய் பார்க்கிறார். அந்த பரிசுத்தவானாய் நீ நானும் மாற வேண்டுவது இந்த காலை வேளை பரிசுத்தாவி நமக்கு தரக்கூடிய ஆலோசனையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் வேதத்தின்படி பார்க்கும் பொழுது அநேக பரிசுத்தவான்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி தன்னோட பரிசுத்தை காத்துக்கொண்டு கர்த்தருடைய பார்வையில் பரிசுத்தவானாய் வாழ்ந்தார்கள் என்று அநேக மனிதர்கள் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு காலை ஒரு 4 மனிதர்கள் மட்டும் நான் சுருக்கமாக சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 6:8 எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 6:8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் வேண்டும் என்றால் என்ன தேவை? கிருபை முக்கியம். ஹல்லேலூயா. கிருபை யாருக்கு கிடைக்கும்? வசனம் சொல்லுது, தமக்கு பயந்தவர்களுக்கு கிருபை கிடைக்கும். கிருபை யாருக்கு கிடைக்கும்? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கிடைக்கும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவர் சமூகத்தில் நீங்களும் நான் அமர்ந்து இருக்கிறோம். உங்களுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் என்ன இருக்கணும்? ஆண்டவரே, உங்களுடைய கண்களுக்கு கிருபை கொடுங்க. ஆண்டவரே,
உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வாழ கிருபை கொடுத்திருக்கிறார், நடமாட கிருபை கொடுத்திருக்கார், சாப்பிட கிருபை கொடுத்திருக்கார். அதோடு ஆண்டவரே எனக்கு நீதிமானாய் மாற ஒரு கிருபை தாங்க. ஏன்னா என்னுடைய சுயபலத்தினால என்னுடைய கண்ட்ரோல்னால என்ன பண்ண முடியாது, நான் பரிசுத்தமானாய் வாழ முடியாது, உம்முடைய கிருபையினால. அல்லேலூயா. நோவாவுக்கோ எஸ்தருக்கோ மெர்சிக்கோ பாலுக்கோ ரமேஷுக்கோ சுரேஷுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்ற வாக்கியம் வர வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த கிருபை எங்கிருந்து வருகிறது? பரத்திலிருந்து வருகிறது, அவருடைய சமூகத்திலிருந்து வருகிறது. அப்ப அவருடைய சமூகத்தில் நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு? கிருபையை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்கள் நான் பரிசுத்தமாய் வாழ, பரிசுத்தவானாய் மாற என்ன தேவைப்படுகிறது? கிருபை தேவைப்படுகிறது. தாழ்மையில் ஒரு கிருபை தெளிக்கிறார். அவருடைய சமூகத்தில் தாழ்மைப்படுங்க, அவருடைய சமூகத்தில் உங்களை விட்டு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் பரிசுத்தமாய் வாழ கிருபை தாங்கப்பா. வசனம் சொல்லுது, ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொடுங்கன்ற அந்த பாக்கியத்தினை தாங்க ராஜா. நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? கிருபை கொடுக்கிறார். அப்ப கிருபை உங்களுக்குள்ளாக வந்துச்சுன்னா கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். மற்ற யாருக்கும் கேட்கல, ஆனா நோவாவுக்கு மட்டும் கேட்குது, இந்த மரத்தை வெட்டுடா, இந்த சைஸ்ல செய்யறான்னு சொல்லி. ஹல்லேலூயா. அப்ப ஆவியான சத்தம் இந்த உலக மக்களுக்கெல்லாம் கேட்காது, உங்களுக்கு மட்டும் கேட்கும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க பரிசுத்தமானாய் நடமாட முடியும், கண்களில கிருபை கிடைக்கும், உங்கள் நிமித்தமாக நீங்களும் காக்கப்படுவீங்க, உங்கள் நிமித்தமாக உங்க குடும்பமும் காப்பாற்றப்படும். ஹல்லேலூயா. காரணம் பரிசுத்தவானின் நடையை அவர் காப்பாற்றுகிறாராம், பரிசுத்தவான்களின் பாதங்களை என்ன பண்றாராம்? அவர் என்ன பண்றாராம்? அழகுபடுத்துறாராம். ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் நானும் சபையாய் நீங்கள் நானும் விரும்ப வேண்டியது, ஆண்டவரே உங்களுடைய கிருபையில உங்களுடைய கண்ணில் கிருபை கொடுங்கப்பா. இந்த உலகத்தில் ஆயிரம் சர்ச்சுகள் இருக்கு, ஆனா எங்க சபைக்கு உங்களுடைய கிருபை விசேஷமாய் தாங்க. பரிசுத்தவானின் சபையாய் இல்லாம பரிசுத்தவான்களின் சபையாய் நாங்கள் மாற வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமாய் மாற வேண்டும். இந்த சபையில் இருக்க ஒரு சின்ன எல்லாரும் கண்களிலும் ஆண்டவருடைய கண்களுக்கு கிருபை கிடைக்கணும், எல்லாரும் பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாய் இருக்கிற இந்த காலை வேளையில. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய கரத்திலிருந்து கண்களிலிருந்து நம்ம கிருபை பெற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையோட சத்தமுடைய வாழ்க்கையில் இடைப்படும் பொழுது நம்ம பரிசுத்தவானாய் மாற முடியும். ஹல்லேலூயா. இரண்டாவது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 39. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அதிகாரம் உங்களுக்கு தெரியும், இந்த அதிகாரத்தில் யாரை பற்றி பேசுகிறோம் உங்களுக்கு தெரியும். இந்த சத்தியம் அநேக கேட்டிருக்கோம், வெவ்வேறு விதமான தலைப்புகளை வெவ்வேறு விதமான கான்செப்ட் நம்ம கேட்டிருக்கோம். ஆனாலும் இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் யாரு? யோசேப்பு. 2ஆம் வசனம் சொல்கிற, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனாய் இருந்தான், அவன் எகிப்திலே தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, யோசேப்புக்கு என்ன இருந்தது? ஒரு தரிசனம் இருந்தது. ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனத்தை அவன் விசுவாசிச்சான். அவன் அதை விசுவாசிக்காம கிடைத்த வாய்ப்புகளை அவன் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தானா அவன் அன்னைக்கே என்ன இருக்கலாம்? அங்கே ராஜாவாக இருப்பான். எப்படின்னா அரண்மனையில் இல்லாமல் வீட்டில் ராஜா வந்திருப்பான். ஏன்னா ராஜாவே யாரை மேன்மைப்படுத்துகிறான்? மனைவியை தான் மேன்மைப்படுத்துகிறான். மனைவி சொல்கிறதான் மந்திரமாக இருக்கிற ஒரு மனுஷன். அந்த மனைவியிட்ட மட்டும் இவன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தானா, ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தானோ, அன்னைக்கு என்ன பண்ணியிருப்பான்? மனைவி சொல்கிறதா என்ன பண்ணியிருப்பான்? ராஜா கேட்டிருப்பார், இவன் ரொம்ப நல்ல பையங்க, ரொம்ப திறமையாக இருக்கான், இவனுக்கு என்ன பண்ணுவீங்க? அதிகாரத்தை கொடுத்து என்ன பண்ணியிருப்பான்? ராஜா கொடுத்துருப்பான். ஆனால் யோசேப்புக்கு தெரியும் அவனுடைய தரிசனம் உண்மை உள்ளது, அந்த தரிசனம் நிலையானது, அந்த தரிசனம் தேவனுடையது என்று. ஹல்லேலூயா. ஏற்ற வேலை வரும், அந்த தரிசனம் என்னை உயர்த்தும் என்று நம்பினான். ஹல்லேலூயா. இப்போ இரண்டாவது, உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் ஒன்னே ஒன்று இருக்கணும், தரிசனம் இருக்கணும். அது என்ன தரிசனம்னா, நம்ம பரலோகம் போக போகிறோம். ஹல்லேலூயா. நோக்கத்தை விட்டு நாம் விலகி வேறு ஏக்கத்துக்கு போகும்பொழுது நம்ம நோக்கமான தடைபட்டு நாம் அசுத்தத்திற்கு போயிடுவோம். அப்போ அன்பான திருச்சபையே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு நோக்கம் வேண்டும், உங்களுக்கும் எனக்கும் ஒரு தரிசனம் இருக்கணும். ஹல்லேலூயா. யோசேப்பு கண்டது போல நீங்களும் தரிசனம் பார்க்கணும். என்ன பார்க்கணும்னா, அவரோடு அரியணையில் அமர்ந்து நம்ம நியாயந்திருக்கக்கூடிய தரிசனங்களை நீங்கள் கண்கள் பார்க்கணும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய விருப்பம், நம்மளுடைய நோக்கம், நம்முடைய விஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம எதுலையுமே என்ன பண்ண மாட்டோம்? விடறி போக மாட்டோம்.
இப்போ இரண்டாவது நம்ம இந்த காலை வேளை ஆண்டவர்கிட்ட கேட்கும்பொழுது, ஆண்டவரே எனக்கு இந்த நிச்சயமான, அந்த உறுதியான, அந்த மெய்யான, அந்த தெளிவான தரிசனத்தை எனக்கு கொடுங்க ராஜா. எனக்கு எல்லாம் தரிசனம் தெரியுது, ஆனாலும் என்ன பண்ண நிறைய இதில் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு இருக்கிறேன். ஆனால் யோசேப்பு காம்ப்ரமைஸே ஆகலை. அல்லேலூயா. அவன் காம்ப்ரமைஸ் பண்ணாதனால அவனுக்கு சிறையிருப்பு வந்தது. ஆனாலும் சிறையிருப்பு நின்று ஆண்டவர் என்ன பண்ணார்? அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. யோசேப்புக்கோ என்ன கிடைச்சது? தயவு கிடைத்தது. அல்லேலூயா. நீங்க நோக்கத்தில், அவருடைய விருப்பத்தில் உறுதியா இருந்து பாருங்க. 1000 தடைகள் வந்தாலும் ஆனால் தடைக்கு பின்னாடி தயவுகள் வரும். அந்த தயவு உங்களை உயர்த்தும். அல்லேலூயா. அந்த தயவு உங்களை பரிசுத்தவானாய் மாற்றும். அல்லேலூயா. இப்போ இரண்டாவது ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் நானும் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அந்த தரிசனத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய கிருபையை தாங்க. மோசேக்கு உண்மையாக இருந்தாரா? எனக்கு உண்மையாக இருப்பாரா மாட்டாரா? என்னங்க ஆமென் சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. யோசேப்புக்கு ஆண்டவர் உண்மையாக இருந்தார்னா எனக்கு உண்மையாக இருக்க மாட்டாரா? யோசுவாவுக்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருந்தார்னா எனக்கு இருக்க மாட்டாரா? அல்லேலூயா. அப்ப யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்து அந்த தரிசனத்தின் மேல் அவன் உறுதியாக இருக்க ஆண்டவர் கிருபை செஞ்சார்னா நமக்கும் அவர் கிருபை செய்வார். அப்ப நீங்கள் நான் ஆண்டவர்கிட்ட பார்த்து கேட்க வேண்டியது, ஆண்டவரே எனக்கும் அந்த தரிசனத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய கிருபையை தாங்க ராஜான்னு கேட்குங்க. அப்போ ஆண்டவர் நம்மளை பரிசுத்தவானாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவது தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் குயிக்கா வாசிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ஆமென். ஹல்லேலூயா. இங்க அழகாக வசனம் சொல்கிறது, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அன்பான திருச்சபையே, உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் விசேஷித்த ஆவி இருக்கிறது. 4 பேர் தான் கையை உயர்த்துறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த கொட்டாய் ஊர்றவங்க கூட கையை சொல்லுங்க, எனக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஸ்பெஷல் ஸ்பிரிட்டை கொடுத்திருக்கிறார். எடப்பாடிக்கு கொடுக்காத ஒரு ஸ்பெஷல் ஸ்பிரிட், ஸ்டாலினுக்கு கிடைக்காத ஒரு ஸ்பெஷல் ஸ்பிரிட், உதயநிதி கிடைக்காத ஒரு ஸ்பெஷல் ஸ்பிரிட், பெரிய பெரிய நடிகர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு ஆவி எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அது விசேஷித்த ஆவி. ஹல்லேலூயா. இந்த விசேஷித்த ஆவி என்ன செய்ய வைக்கும்? எவ்வளோ தடைகள் வந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்று முறையாடும். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தை நாடும். ஒரு ராஜ்யமே அவனுக்கு எதிராய் வந்தாலும் அவன் என்ன பண்ண மாட்டான்? காம்ப்ரமைஸ் ஆக மாட்டான். தேவனோடு உறவாடுவான். அப்ப நீங்களும் நான் பரிசுத்தவானாய் மாற தேவ உறவு முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நீங்க தேவனோட உறவில் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களையும் என்ன பண்ணுவார்? பரிசுத்தவானாய் மாற்றுவார். 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, இவனுக்குள்ள விசேஷத்தாவி இருந்தனால தான் அவன் சாப்பிட்ற உணவை கூட என்ன பண்றது இல்லை, அவன் அக்செப்ட் பண்றது இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நோ சொல்ல ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. வீட்டில் நல்ல சண்டை வரும், நம்ம அமைதியாக இருப்போம், நல்லா உறுதி எடுத்திருப்போம். ஆனால் நம்மளுடைய ஒலிவு மர கன்று என்ன பண்ணும்? நமக்கு குடைச்சல் கொடுக்கும். அப்போ என்ன பண்ணுங்க? நோ சொல்லு, மனசில் திட்டாத, கண்ட்ரோல். சத்ரு ஒரு செகண்ட்ல நம்ம என்ன பண்ணுவான்? நம்முடைய பரிசுத்தத்தை திருடி விடுவான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் போட்டிருக்க ட்ரெஸ் எப்படி இருக்குது, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாம் வெள்ளையா இருக்குன்னு சொல்லிட்டான். 4 மணிக்கு நான் கழட்டி தான் தெரியும் இங்கெல்லாம் எங்க என்ன இருக்கும்? அழுக்கு இருக்கும். சத்ரு நம்முடைய பரிசுத்தத்தையும் நம்முடைய விசுவாசத்தின் திரு வகை தேடிக்கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதலால் நமக்குள்ள இருக்கிற இந்த விசேஷ ஆவிக்கு என்ன பண்ண இடம் கொடுக்க வேண்டும். தேவ உறவில் இருக்கும் பொழுது நம்ம பரிசுத்தவானாய் மாற முடியும். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க, நம்மளை மாதிரி தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்கெல்லாம் வந்து ஓகே, ஆனால் நம்ம வெளியே நம்ம இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கக்கூடாது? வேற விதமாக இருக்கக்கூடாது. தானியேல் என்ன பண்ணா? இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க? இவன் எப்படின்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே இருக்காங்க. இவனுக்கு சிங்க கபினா அவனுக்கு என்ன இருக்கு? அக்கினி சூளை. அப்ப நம்ம பரிசுத்தவானாய் மாறுவதற்கு, பரிசுத்தவானாய் நிலை நிற்கிறதுக்கு தேவனுடைய உறவு முக்கியம், மனித உறவுகளும் ரொம்ப முக்கியம். இங்க வந்து நம்ம நல்ல ஆராதனை செய்துட்டு நம்ம வெளியே போய் மற்ற உறவு ஐக்கியம் இருந்தா நம்ம பரிசுத்தை என்ன பண்ண முடியாது? காத்துக்கொள்ள முடியாது. யோசிச்சு பாருங்க, இந்த 4 பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்த கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆனவன் என்ன இருக்கும்? அது 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் பிரச்சனையே இல்லை. இப்போ நானும் இவரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் பிரச்சனையே இல்லை. எனக்கு இவரு சண்டை போட்டால் என்ன பண்ணியிருப்பாரு? நாங்கள் 2 பேர் பேசி முடிச்சுக்குவோம். ஆனால் 3வது ஒரு 4வது ஒருத்தன் என்ன பண்ணிடுவான்? நான் போனதுக்கு பிறகு என்ன பண்ணியிருப்பாரு? அவனா பண்ணிருப்பான், என்னதான் இருந்தாலும் அவனை திட்டிருக்கூடாதுடா.
இவன் ஆமாடான்னு சொல்லியிருப்பான். அப்புறம் என்ன பார்க்குறப்ப கரெக்டு தான் அமைச்சு வேற மாதிரி சொல்லுவான். அதை தொடர்பே என்ன ஆயிருக்கும். ஆனால் இவங்க அப்படி இல்லை. ஹல்லேலூயா. அந்த விசேஷித்தாவி வைராக்கியமாக இருந்தது. இந்த கடைசி நாட்டில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு விசேஷத்தாவியை மீண்டுமாய் தட்டி சொல்றாரு, உணர்வுடையவர்களாய் உறவோடு உறுதியாய் இருக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. எத்தனை சூளைகள் வந்தாலும் சரி, எத்தனை கெபிகள் வந்தாலும் சரி, உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? காப்பாற்றுவார், மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நான் ரெண்டு சொல்லி முடிக்க போறேன், நமக்கு நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கு மரியாதை பற்றி தெரியும். பெண்களுக்குள் என்னப்பட்டவ? ஆசீர்வதிக்கப்பட்டவள், பாக்கியவான். தேவதூதன் அவளை பார்த்து சொல்றான், கிருபை பெற்றவளே வாழ்க. சாதாரணமாய் வரவில்லை, தேவனுக்காக அர்ப்பணிக்கும் பொழுது பரிசுத்தமான மாட்டியாய் மாறுகிறார். அவளுடைய லிங்கும் பாருங்க பெருசா இருக்குது. ஹல்லேலூயா. மற்றவங்கள்ட்டலாம் போய் ஆலோசனை கேட்கல. யார்கிட்ட ஆலோசனை கேட்கிறா? எலிசபெத் உடையாரா? ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் நானும் பரிசுத்தவானாய் மாற, நிலை நிற்க, கரெக்டாய் நம்ம ஓடுறதற்கு எலிசபெத்துகள் தேவை. ஆவிக்குரிய எலிசபெத் தேவை. ஆவிக்குரிய மூத்தவர்கள் நமக்கு தேவை. அப்ப உங்களுடைய உறவு கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருக்கும் பொழுது நம்ம பரிசுத்தமாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக அர்ப்பணிக்க முடியும். மரியாதையுடைய வாழ்க்கை கர்த்தருக்காக அர்ப்பணித்தால், அதனால தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க? அவர் பெண்களுக்குள்ள பாக்கியவதி என்று சொல்றாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தருக்காக அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியமாய் இருக்கும் பொழுது நம்ம பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. கடைசியாக நமக்கு எல்லாத்திற்கும் மாதிரி யாரு? இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. அவர் இந்த பூலோகத்தில் பூமி மனிதனாய் வந்தார். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் அவர் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒன்று செஞ்சார். என்ன பண்ணாரு? தேவனுடைய சமூகத்தில் 40 நாட்கள் உபவாசம் இருந்தார், ஜெபத்தில் இருந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பரிசுத்தவானாய் மாற விரும்புவதற்கு, பரிசுத்தவானாய் பரிசுத்த சபையாய் நம்ம வாழறதுக்கு என்ன உதவுனா? ஜெபம், வேத வாசிப்பு, அவருடைய சமூகம். ஹல்லேலூயா. அப்போ அவரை சமூகத்தில் நாடும் பொழுது நீங்கள் நானும் பரிசுத்தவானாய் மாற முடியும். ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கிறவங்களை கண்களை மூடலாமா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ சபையை எல்லாம் உள்ளத்தின் ஆழத்தின் கண்களை மூடி, ஆண்டவரே உடைய தீர்மானத்தின்படி நான் அழைக்கப்பட்டிருக்கேன். அப்பா, எதற்காக அழைக்கப்பட்டிருக்கேன்? அசுத்தத்திற்கல்ல, பரிசுத்தத்திற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். சங்கீதம் 149 சொன்னது போல, பரிசுத்தவான்களின் சபையாய் மாற, பரிசுத்தவானின் சபையாய் அல்ல, பரிசுத்தவான்களின் சபையாய் மாறுவதற்காகவே இந்த சபையில உங்களையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்து வந்திருக்கிறார் இந்த சபையில. எவர்களெல்லாம் இங்க அழைச்சு வந்திருக்காரோ உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஒவ்வொருவரையும் நீதிமானாய் மாற்றி ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்த போகிறார், உங்களை மேன்மைப்படுத்த போறார். எப்பனா நீங்க பரிசுத்தவானாய் மாற, பரிசுத்த கூட்டமாய் எழும்ப. ஏன்னா அவர் பரிசுத்த கூட்டமடியில் வாசம் செய்கிறவர்.